Hello friends, welcome to Divyaskitchen. இன்னைக்கு நம்ம வீடியோல உருளைக்கிழங்கு சப்பக்கியோ வெச்சு ஒரு சப்ஜி தான் பண்ண போறோம். பாருங்க ஃபர்ஸ்ட் உருளைக்கிழங்கு வேக வெச்சு தோல் எல்லாம் எடுத்து வெச்சுக்கணும். சப்பக்கி நல்லா ஒரு புடி அளவுக்கு க்ளீனா நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா பொடியா கட் பண்ணி வெச்சுக்கோங்க. அதே அளவுக்கு இந்த உருளைக்கிழங்கு கூட நம்ம பீஸ் பண்ணிக்கலாம் இப்போ. பாருங்க இந்த மாதிரி இதுல 4 பீஸ் பண்ணிக்கலாம். பாருங்க இந்த அளவுக்கு சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்துர்க்கறேன். இப்போ இது எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் வெச்சுக்கலாம். ஒரு 2 ல இருந்து 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சோண்டு சோம்பு போட்டுக்கலாம். கூடவே ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை, மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று நல்லா நீளமாக கட் பண்ணிக்கணும் மெலிசா. இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம். எப்போவுமே நம்ம சப்ஜிக்கெல்லாம் வெங்காயம் நல்லா ரோஸ்டடாக வதக்கணும்னு இல்லை, கொஞ்சம் வதக்குனாலே போதும், ஒரு 3/4 பாக அளவுக்கு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு இதுவும் நல்லா ஃப்ரை பண்ணலாம். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடுங்க. நம்ம கடுகு சீரகம் உளுத்தப்பருப்பு போட்டு தாளிக்கிறதுக்குன்னா சோம்பு போட்டு தாளிச்சா ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வதங்கிடுச்சு. நல்லா மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா மெலிசாக நீளமாக கட் பண்ணி கூட சேர்த்துருங்க. இதுவும் இப்போ நல்லா வதக்கி விட்டுடலாம். எப்போவுமே தக்காளி போட்டு வதக்கும் போது நம்ம சால்ட்டும் சேர்த்துடணும், அப்போ தான் சீக்கிரம் வதங்கிடும். அது தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சால்ட்டு சேர்த்து நல்லா இப்படி மசிச்சிடணும் தக்காளியை. இப்போ மஞ்சத்தூள் மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள். இப்போ இதுவும் எல்லாம் நல்லா எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணிடணும். நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கிறதுனாலேருந்து எல்லாம் எண்ணெயிலே ஃப்ரை பண்ணிடலாம். பாருங்கள் இப்போ எல்லாம் சேர்த்து எல்லாம் வதக்கியாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா உருளைக்கிழங்கு எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. எப்போவுமே உருளைக்கிழங்கு பல்லியாக்கு வேக வைக்கிற அளவுக்கு கொழிஞ்சி வேக வைக்காதீங்க, நல்லா வெந்திருக்கணும். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கீரை சேர்த்துக்கலாம். பாருங்கள் இவ்வளோ பொடியாக கட் பண்ணிக்கணும். கீரையில் தண்ணி விடுறதுனால எல்லாம் நல்லா மசாலா கூட மிக்ஸ் ஆகிடும். இப்போ இதையும் நல்லா திருப்பி விட்டுடலாம். கீரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஆல்ரெடி தண்ணி எல்லாம் சுண்டிட்டு இருக்குது. இன்னும் 2 நிமிஷம் இப்படி நல்லா திருப்பி ஃப்ரை பண்ணிடலாம். இது கீரை எப்போவுமே சீக்கிரம் வெந்துடும், அது பொடியாக கட் பண்ணால் ரொம்ப சீக்கிரமே ஆகிடும். பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது சப்பக்கி கீரையும் உருளைக்கிழங்கு சப்ஜி சூப்பராக ரெடியாக இருக்குது. இதில் வெந்தயக்கீரை கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். நான் சப்பக்கி சேர்த்துருக்குறேன், அது ரொம்ப இன்னும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ரசம் சாப்பாடு, சாம்பாருக்கு, தயிர் சாப்பாடு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். இது எல்லாத்துக்கும் கற்றுக்கலாம். நல்ல சூப்பரான டிஷ் இது. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதெல்லாம் ஆயிடுச்சு.